அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லதி மன் இஸ்தஃபா. அம்மா பஅத். قال الله تعالى في قرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم وَلَلْآخِرَةُ خَيْرٌ وَأَبْقَى. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் ரமலானுடைய இரண்டாவது பத்தான மக்ஃபிரத்துடைய பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டாவது பத்தில் நம்மால் எந்த அளவுக்கு இபாதத்துகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத்துகள் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்த இபாதத்துகளில், நான் வைத்த நோன்பில், நான் தொழுத தொழுகையில், நான் செய்த தஸ்பீஹகளில், நான் ஓதிய குர்ஆனில் தவறுகள் இருக்குமையானால் மன்னித்து உன்னுடைய மகஃபிரத்தை எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் சதா நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு நம்மையெல்லாம் அவனுடைய கிருபை ரஹமத் என்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. அன்பார்ந்த பெரியோர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலல் ஆஹிரத்து ஹைரும் வ அபகா. ஆஹிரத்து என்று சொல்லக்கூடிய அந்த மறுவுலக வாழ்க்கை தான் நல்லதும் நிரந்தரமுமானது. நல்லதும் நிரந்தரமுமான ஒரு வாழ்க்கை ஆஹிரத்துடைய வாழ்க்கை தான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அன்பார்ந்தவர்களே, நம்மையெல்லாம் கபரிலே கொண்டு வைப்பார்கள். கபரிலே கொண்டு வைத்ததற்கு பிறகு எல்லாரும் அவரவர்கள் மும்மூணு பிடி மண்ணை தூக்கி கபரிலே போட்டுவிட்டு திரும்பி வந்து விடுவார்கள். அந்த 3 பிடி மண்ணை போடுவதனுடைய நோக்கம் என்ன? ஒமின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து தான் உம்மை நாம் படைத்தோம். ஒஃபீஹா நுஈதுக்கும், இதிலிருந்து தான் நாம் மீட்டுவோம், இதிலிருந்து தான் உங்களை நாம் வெளியாக்குவோம், இந்த கபரிலிருந்து தான் நாம் வெளியாக்குவோம் என்கக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். ஆக எல்லாரும் கபரிலே மண்ணை போட்டுவிட்டு திரும்பி வந்து விடுவார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கபரிலே நம்மை வைத்ததற்கு பிறகு தல்கீன் ஓதுவது சில ஊர்களில் பழக்கம், சில ஊர்களில் துஆ ஓதுவது பழக்கம். அதற்கு பிறகு அந்த கபரிலே துஆ ஓதியதற்கு பிறகு கபரிஸ்தானிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியே போவதற்கு முன்னதாக எல்லாரும் சேர்ந்திருந்து ஒரு துஆ ஓதுவார்கள். இது எல்லா ஊர்களிலும் உள்ள பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக வேண்டி நாம் இந்த துஆவை ஓதுகிறோம் என்று சொன்னால், நாம் கபரிலே ஒரு மையத்தை கபரிலே வைத்ததற்கு பிறகு அங்கிருந்து 8 அடி வெளியே வந்ததற்கு பிறகு, கபரிஸ்தானிலிருந்து வெளியே வந்தவுடன், நாம் எல்லாம் 8 அடி வைத்த உடனேயே அந்த கபரிலே, அந்த கபராளி இடத்திலே கேள்வி கணக்கு தொடங்கும். அந்த கேள்வி கணக்கிலே அந்த கபராளிய மௌத்தா போனவர் நல்ல முறையில் பதில் சொல்ல வேண்டும். அவருக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அவர் ஒரு நல்லவராக இருக்கலாம், ஆகவே தீயவராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர் அந்த முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்ல வேண்டும்.
அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வே நீ அமைத்து கொடு, அவருடைய கேள்வி கணக்கை லேசாக்கு, அவருடைய கபரை நீ சொர்க்கத்துடைய பூங்காவாக ஆக்கு, அவருக்கு சொர்க்கத்துடைய ஆடையை கொடு, சொர்க்கத்துடைய உணவை கொடு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு என்பதாக வெளியிலே வந்ததற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து துஆ செய்வார்கள். இந்த துஆவிலே அந்த மரணப்பட்டவருடைய மகனும் இருப்பான், மக்களும் இருப்பார்கள். மக்கள் எல்லாரும் சேர்ந்து துஆவை செய்கின்ற பொழுது அந்த துஆ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுமையானால் அந்த கபராளியுடைய கேள்வி கணக்கு லேசாக்கப்படுகிறது, கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக ஆக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அதைத்தான் நமக்கு சொல்லி தந்தார்கள். வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, ஒரு சாலிஹான மகன் மரணப்பட்டு போன தகப்பனுக்காக வேண்டி துஆ செய்தால் அந்த துஆ கபூல் செய்யப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. அந்த அடிஸ்தானத்தில் தான் நாம் எல்லாரும் சேர்ந்து துஆ செய்கிறோம். அந்த துஆ அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்படுமையானால் நிச்சயமாக அந்த கபராளிக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்கக்கூடிய நம்பிக்கையில் தான் துஆ செய்கிறோம். இது தப்பா இது? ஆனால் இன்றைக்கு சில பேர்கள் அவர்கள் எதை படித்தார்கள், எதை பார்த்து படித்தார்கள் என்று தெரியவில்லை. கபரிலை தூக்கி மௌத்தை போட்டுவிட்டால் அது தன்னுடைய தகப்பனாகட்டும், தாயாகட்டும், அண்ணனாகட்டும், மாமனாகட்டும், மச்சானாகட்டும், மௌத்தை தூக்கி கபரிலை தூக்கி போட்டுவிட்டால் திரும்பி பார்க்காமல் போய்விடுவார்கள். எக்கடகிட்டு தொலைட்டோம், அவருடைய கபருக்கு அவர் பதில் சொல்லியாகட்டும் என்பதாக சொல்லி சில பேர்கள் போகக்கூடிய ஒரு காட்சிகளையும் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவர்களெல்லாம் அறிந்துதான் செய்கிறார்களா என்று சொன்னால் உண்மையாலுமே 100% அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கபராளுடைய நிலைமை என்ன, ஹதீஸ் என்ன, ஆயத்து என்ன, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு தெரியாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்ப இந்த கபரிலே இருக்கக்கூடியவரை கபரிலே போட்ட உடனேயே அங்கே கபரிலே கேள்வி கணக்கு தொடங்கி விடுகிறது. இவன் உயிரோடு பூமியிலே நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இந்த கபர் என்ன சொல்லியது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கபர் இவனை பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்தது, ஓ மனிதா, எனக்குள் நீ வருவாய், இன்று அல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு எனக்குள் வருவாய், எனக்குள் இந்த கபருக்குள் வெளிச்சம் இருக்காது, பாய் இருக்காது, தலவாணி இருக்காது, எதுவுமே இருக்காது, யாரும் உனக்கு துணைக்கு வரவும் மாட்டார்கள். ஆகவே எனக்குள் நீ ஒரு நாள் வருவாய், அதனால் கபரை நீ பயந்து கொள், கபரை பற்றி நினைத்து வாழ்ந்து கொள் என்பதாக ஒவ்வொரு நாளும் கபர் சொல்லிக்கொண்டே இருந்தது. நம்ம காதல விழல. ஆனால் மனிதன் அல்லாத பாக்கியுள்ள மிருக ஜந்துக்கள் பூராமே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதனால தானே சொன்னார்கள் அல்லவா, ஒரு கபரில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்தால் நீங்கள் யாருமே கபரிஸ்தானில் போய் மௌத்த அடக்க போக மாட்டீர்கள். ஒவ்வொரு கபருக்குள்ளும், அந்த கபரிஸ்தானில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கபருக்குள்ளும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்தால், நான் தெரிந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்திருப்பீர்களேயானால் யாருமே கபரிஸ்தானுக்குள்ள மௌத்த அடக்க போக மாட்டீர்கள், பயந்து விரைச்சிட்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவே கபருக்குள் நடக்கக்கூடிய சம்பவம் சாதாரண சம்பவம் அல்ல. இது நிறைய சம்பவங்கள் நடந்து முடிந்து விட்டது. ஆக நம்முடைய கபருக்குள்ள என்ன நடக்க போகிறது, என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை கபரிலே போட்ட உடனேயே சுபஹானல்லாஹ் மலக்குர் ருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கு வருவார். அந்த மலக்கு வந்து நம்மை எழுந்து உட்கார வைப்பார். ரூஹை கொடுக்கப்படும். ரூஹ் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நம்முடைய ரூஹை நமக்கு தந்து நம்மளை தூக்கி உட்கார வைத்து நம்முடைய அட்ரஸு, நம்முடைய பேர் எல்லாமே எழுதுவார். எழுதி நம்முடைய கழுத்திலே தொங்க போடுவார். சூரா பனி இஸ்ராயில் ஓதி பாருங்கள், அல்லாஹ் தஆலா விளக்கமாக சொல்லுகிறான். நம்முடைய அட்ரஸ் பூரா நம்முடைய கழுத்தில் தொங்கும். மலக்கு ருமான் போனதற்கு பிறகு முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குகள் வருவார்கள். 2 மலக்குகள் வந்ததற்கு பிறகு அந்த மலக்குகள் இந்த மனிதன், இந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து கேள்வி கணக்கு கேட்பார்.
முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய உண்மையான ரூபம் என்ன என்பதை பற்றி விவரமாக சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ரூபம் உள்ளவர்கள் இந்த முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மலக்குகள். ஆனால் அவர்கள் அந்த மௌத்தானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்துதான் கேள்வி கேட்பார்கள். அந்த ரூபத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். மௌத்தானவர் நல்ல மனிதனாக இருந்தால் 5 நேரமும் தொழுது இபாதத்துகள் செய்து நோன்பு வைத்து ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜு செய்து தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த ஒரு மூமினாக முத்தகீனாக சாலிஹான மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பாரேயானால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான முறையிலே அவர் இருந்திருப்பானேயானால், தாடி எல்லாம் வச்சு நல்ல அழகான தாடி, அந்த மூஞ்சியை பார்த்தாலே ஒரு நூறானியத்து ஒரு ஜலாலியத்து அவருடைய முகத்தில் இருக்குது. அப்ப நல்ல மனிதராக இருப்பாரேயானால் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் நடக்கக்கூடிய விதமே வேற. அதாவது பக்குவமான முறையில் நிதானமான முறையில் அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படும். காரணம், அவரை பார்த்தாலே தெரியும் இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பரீட்சையில் பாஸ் ஆயிடுவார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவார் என்பதாக அவர்கள் தெரிந்து அவரிடத்தில் பக்குவமாக கேட்கப்படும். அவரிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன? மன் ரப்புக, உன்னை படைத்த ரப்பு யாரு, உன்னை படைத்த ரப்பு யாரு என்று அல்லாஹ் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் கேட்கின்ற பொழுது, அந்த மனிதன் ஏற்கனவே உலகத்திலே இருக்கின்ற பொழுது தொழுது வணங்கி இபாதத்துள்ள மனிதனாக இருந்ததன் காரணமாக, இதை பல தடவை அவர் கேட்டதன் காரணமாக அவருக்கு முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட உடனே அவர் சொல்லுவார் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார். இவர் கேட்ட விதத்தை பார்த்தீங்களா? மன் ரப்புக, உன்னை படைத்தவன், உன்னை பரிபாலித்தவன், உன்னுடைய போஷகன், உலகத்தில் இருக்கின்ற பொழுது உனக்கு உயிரையும் உடலையும் எல்லாம் சொத்தையும் சுகத்தையும் தந்து உன்னை இத்தனை வயசு வரைக்கும் உன்னை பரிபாலனம் செய்தவன் யாரு? அதான் ரப்பு. மன் அல்லாஹ், உன்னுடைய அல்லாஹ் யாருன்னு கேட்கல. அல்லாஹ் யார், உன்னுடைய அல்லாஹ் யாரு, உன்னுடைய தெய்வம் யாரு அப்படின்னு அல்லாஹ் முன்கர் நக்கீர் கேட்கல. மன் ரப்புக்க, உன்னை பரிபாலித்தவன் யார், உன்னுடைய போஷகன் யார், உன்னை யார் உலகத்தில் வளர்த்து ஆளாக்கியது யார் என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அழகான பதில் என்ன? ரப்பி அல்லாஹ், என்னை படைத்து பரிபாலனம் செய்து இத்தனை வருஷம் வரைக்கும் உலகத்தில் வாழ வைத்தவன் அல்லாஹ், அதுதான் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். இப்படி ஒரு நல்ல மனிதன் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த மனிதனாக இருந்தால் உடனே கேட்ட கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்பதாக பதிலை சொல்லுவார். அடுத்த கேள்வி, ஒமா தீனுக்க, உன்னுடைய தீன் எது, உன்னுடைய மார்க்கம் எது, மதம் எது, எந்த மதத்தினுடைய அடிஸ்தானத்தில் நீ வாழ்ந்தாய், உலகத்தில் வாழ்ந்தாய், எந்த மதத்தினுடைய அடிஸ்தானத்தில் வாழ்ந்தாய் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் தீனியல் இஸ்லாம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தீனுடைய அடிஸ்தானத்தில் தான் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுவார். உலகத்தில் பல மார்க்கங்கள் பல மதங்கள் இருக்குதா இல்லையா? எந்த மதத்தினுடைய அடிஸ்தானத்தில் நீ வாழ்ந்தாய் என்று முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டால் அவர் உடனே சொல்லுவார் நான் இஸ்லாத்துடைய அடிஸ்தானத்தில் தான் வாழ்ந்தேன், தீனியல் இஸ்லாம் என்று சொல்லுவார். பின்ன அடுத்த கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவத்தை காண்பித்து இந்த மனிதர் யார், இவரை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன, இவர் யார் என்று கேட்டால் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துடைய அடிஸ்தானத்தில் வாழ்ந்தவராக இருந்தால் அவர் உடனே டக்குன்னு சொல்லுவார் இதுதான் எங்களுடைய ரசூலுல்லாஹ், இவர் தான் ரசூல், இவருடைய அடிஸ்தானத்தில் தான் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுவார். உண்மை தானே? உலகத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிறது ரசூலுல்லாஹ் எந்த முறையிலெல்லாம் வாழ சொன்னார்களோ அந்த முறையெல்லாம் அவர் வாழ்ந்தார். தாடி வைக்க சொன்னால் வச்சார், தொப்பி போட சொன்னால் தொப்பி போட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வாழ்க்கை என்னென்ன இருக்கிறதோ அந்த அடிஸ்தானத்திலெல்லாம் அவர் வாழ்ந்ததுனால
இவர் எங்களுடைய ரசூலுல்லாஹ் என்று உடனே டக்குன்னு பதில் சொல்லிடுவார். அப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான பதிலை சொன்ன உடனேயே அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நும் கனௌமில் அரூஸ், புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கும் என்று சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உனக்கு கபருடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை, உனக்கு கபரில் எந்த விதமான தண்டனையும் கிடையாது. கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான பதிலை சொன்னதன் காரணமாக கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கை. நீ செஞ்ச அமலு உன்னை கபரிலிருந்து காப்பாற்றும். நீ தொழுத தொழுக, நீ வச்ச நோன்பு, நீ கொடுத்த தர்மம், நீ செஞ்ச ஹஜ்ஜு, இதெல்லாம் இந்த கபரில் உனக்கு உறுதுணையாக இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு துணையாகவே இந்த கபரில் இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு சொர்க்கத்துடைய வாடையும் சொர்க்கத்துடைய உணவும் சொர்க்கத்துடைய நறுமணங்களும் இவருக்கு பாஸாக்கிட்டே இருப்பார். அல்லாஹு தாலா அல்லாஹுடைய நோட்டத்திலேயே இருப்பார், அல்லாஹுடைய நோட்டத்திலேயே இருப்பார். அப்போ நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கபரிலேயே அல்லாஹு தஆலா செஞ்சு கொடுப்பான். இது நல்லவர்களுக்குண்டான வாழ்க்கை. அதே நேரத்தில் வேறொரு மனிதன்கிட்ட வர்றார், மலக்குர் ரும்மான் வர்றார், எந்திரிச்சு உட்கார வச்சார், அட்ரஸ் ஃபுல்லாக எழுதினார். இன்னாருடைய மகன் இன்னார், இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தார், இன்ன ஊரில் வாழ்ந்து எல்லா டீட்டெயில்ஸ். அடுத்தது முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்தால் இந்த மனிதனுடைய முகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னான்னு, இவன் ஆள் லெவலு கட்டவன், இவன் ஆள் லெவலு கட்டவன், இவன் அல்லாவை தொழுகாதவன், அல்லாவை வணங்காதவன் நல்லவே தெரியும். தெரிஞ்சதுனால அவனிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியினுடைய ரூபமே மாறும். கேட்ட கேள்வி இருக்கா இல்லையா, அவர்கிட்ட நல்ல முறையில் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னு சொன்னால், வெண்ணெயில் இருந்து வெண்ணெயில் முடிபட்டா அந்த முடியை எடுக்கிறது வெண்ணெய்க்கு வலிக்காது, வெண்ணெய்க்கு வலிக்காது. வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி அப்படி நைஸாக கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட. ஆனால் இந்த மனிதனிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கா இல்லையா, கொடூரமான முறையில் கேட்பார்கள். இதை கேட்கக்கூடிய அந்த பாணியை பார்த்தோன்னு விரைச்சிருவான், இவனால் பதில் சொல்ல முடியாது. கேள்வி, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய ரப்பு யாரு? உன்னை படைத்து பரிபாலித்து உன்னை போஷித்து காத்து ரட்சித்து வந்தவன் யாரு என்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிறோது அவன் கேட்டிருந்தான்னு சொன்னால் அவன் பதில் சொல்லுவான். அவன் தான் ஒன்றுமே கேட்கலையே. ஜுமா பயான் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பள்ளியில் ஏறி வந்தாப்புல, ஜுமா பயான் தெரியாது, பயானில் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, அல்லாஹை பற்றி தெரியாது, ரசூலை பற்றி தெரியாது, குரானை பற்றி தெரியாது, ஹதீஸை பற்றி தெரியாது, நல்லது எது கெட்டது எது ஹராம் எது ஹலால் எது ஒன்றுமே தெரியாமல் கபரில் என்ன கேள்வி கேட்பாங்கிறது இவனுக்கு தெரியாது. ஒன்றும் படிக்காத புள்ள எப்படி ஸ்கூலில் போன எழுதும்? இதே மாதிரி தான் இவனுக்கு அந்த பதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தெரியாததன் காரணமாக மன் ரப்புக்க என்று கேட்டால், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே என்று சொல்லுவான். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அதை பற்றி படிக்கலை, நான் அதை பற்றி கேட்கலை என்று சொல்லுவான். இப்போவும் பாருங்களேன், சில பேர்கள்ட்ட ஒதுவுடைய ஃபரது கேட்டால் தெரியாது, ஒதுவுடைய ஃபரது எத்தனைன்னு கேட்டால் தெரியாது, குளியுடைய ஃபரது எத்தனை அதுவும் தெரியாது, தொழுகையினுடைய சுன்னத்து எத்தனை அதுவும் தெரியாது, குனூத்து ஓத தெரியுமா அதுவும் தெரியாது, அத்தஹியாத்து ஓத தெரியுமா அதுவும் தெரியாது. வேற என்னதான் தெரியும்? ஆனால் பேர் என்ன? முஸ்லீம். பேர் என்ன? முஸ்லீம். இப்படி உலகத்தில் இருக்கின்ற பொழுதுமே ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்து கபருக்கு போனதுக்கு பின்னாலேயுமே முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு லாதிரி லாதிரி ஹா ஹா என்று சொல்லுவார். எனக்கு தெரியாமல் போச்சே, எனக்கு தெரியாமல் போச்சு. அங்கே போய் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சிட்டோன்னு காரியம் இல்லை. இங்கே படிக்கணும். இங்கே இருக்கிறது நம்ம சொல் பிரகாரம் கேட்டிருந்தான்னு சொன்னால், நம்ம சொன்னதெல்லாம் அனுசரிச்சிருந்தா, அல்லாஹ்வையும் ரசூலையும் பயந்து நடந்திருந்தா அங்கே பதில் வந்திருக்கும். ஆக ஒன்றும் தெரியாது. சரி, ஒமா தீனுக்க, உன்னுடைய தீன் எது, உன்னுடைய மார்க்க மதம் ஏது என்று கேட்டா, இஸ்லாத்தினுடைய அடிஸ்தானத்தில் அவன் வாழ்ந்திருந்தா
தீனியல் இஸ்லாம், என்னுடைய மதம் இஸ்லாம் மதம், இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவனுக்கு இஸ்லாமும் தெரியாது, யூதனும் தெரியாது, கிறிஸ்துவனும் தெரியாது, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஏன் கலிமா சொல்லவே சரியான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கக்கூடிய அந்த கலிமத்து தௌஹீத ஒழுங்கான முறையில் சொல்ல தெரியாது. இப்படி ஒன்றும் தெரியாமல் இருந்ததுனால அங்கே ஒமா தீனுக்க என்று கேட்டால் எனக்கு இது ஒன்றும் தெரியாது, லாதிரி எனக்கு தெரியாமல் போச்சே என்று அங்கே கை சேதப்படுவான். அடுத்ததாக ரசூலுல்லாவுடைய அந்த உருவத்தை காண்பித்து இவர் யார் அப்படின்னு கேட்பான். அந்த கேட்ட கேள்விக்கு அதுக்காவது பதில் சொல்லுவானா? ரசூலுல்லாவை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா, ரசூலுல்லா என்ன ரூபத்தில் இருப்பார்கள், என்ன தன்மையில் இருப்பார்கள், அவங்களுடைய ரூபம், உண்மையான ரூபம் என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா இவர் தான் எங்களுடைய ரசூலுல்லா, இவர் தான் எங்களுடைய ரசூலுல்லான்னு சொல்லியிருப்பான். இவனுக்கு தான் அல்லாஹ்வை பற்றியும் தெரியாது, ரசூலை பற்றியும் தெரியாத, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களே, வாழ்ந்துட்டு பின்ன கபருக்கு போனால் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் பல பேர்களுக்கு சரியான முறையில் இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்னா என்ன, ரசூல்னா என்ன புரியாமல் இன்றைக்கும் பல பேர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே வரக்கூடியவங்க பூரா ஏதோ கொஞ்சம் காசு கையில் வந்துருச்சுங்கிறதுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, அவ்வளவுதான். ஆனால் உண்மையாலுமே அங்கே வந்த காபத்துல்லானா என்ன, மஸ்ஜிது நபவினா என்ன, மதீனானா என்ன, மக்கானா என்ன, மதீனாவும் என்ன, மக்காவுடைய சிறப்பு என்ன, மதீனாவுடைய சிறப்பு என்ன, மக்காங்கிறது அந்த காபத்துல்லாவுடைய தன்மை என்ன, மஸ்ஜிது நபவி அங்கே ரசூலுல்லாவுடைய தன்மை என்ன, இது ஒன்றும் தெரியாமல் ஹஜ்ஜுக்கு வந்தாச்சு. மதீனாவில் வந்ததுக்கு பிறகு நம்ம ரசூலுல்லாவுடைய கபரை காமிச்சு கொடுக்குறதா, இதுதான் ரசூலுல்லாவுடைய கபரு, இதுதான் ரசூலுல்லாவுடைய கபரு. ரசூலுல்லாவுடைய கபருக்கு பக்கத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக்குடைய கபரு, அபூபக்கர் சித்திக்குடைய கபருக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு கபரு. அதனால எல்லாருக்கும் சலாம் சொல்லணும் என்பதாக சொல்லி கொடுக்குறோம். அப்போ இங்கே தான் மதீனாவில் தான் ரசூலுல்லா அடங்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அப்போ மதீனாவில் ரசூலுல்லா அடங்கியிருக்கிறாங்க, மக்காவில் காபத்துல்லாவில் அல்லாஹ்வை அடக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு கேள்வி. அல்லாஹ்வை அங்கேயே அடக்கியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் மௌத்தா போயிட்டான்னு இவன் விளங்கியிருக்கிறார். இந்த மாதிரி பல பேர்கள் பல ரூபத்தில் அல்லாஹ்னா என்ன, ரசூல்னா என்ன இப்படி தெரியாமலே உலகத்தில் வாழ்ந்து 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 கடைசியில் கபருக்கு போனப்படும் ஒன்றும் தெரியாத ஒரு குருட்டுத்தனமான இருட்டுத்தனமான வாழ்க்கை. இப்போ என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உள்ளவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான பதிலை சொன்னதன் காரணமாக நும் கனவுமில் அரூஸ், புதுமாப்பிள தூங்குற மாதிரி தூங்கு அப்படின்னாங்க. இவருக்கு எந்த கேள்விக்கும் கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்குமே பதில் சொல்லாதன் காரணமாக இவர் செய்த பாவத்துக்கு அனுசரித்து அல்லாஹுத்தில் அந்த கபரில் தண்டனையை கொடுப்பான். என்ன பாவம் செய்திருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு அனுசரித்து அல்லாஹுத்தில் தண்டனை கொடுப்பான். ஒரு ஹதீஸில் வருதா இல்லையா, ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள், குதிரையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கிற திடீர்னு ரசூலுல்லா இருக்கக்கூடிய அந்த குதிரை முன்னால் போகாமல் பின்னாடியே வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, இறங்கினாங்க, சஹாபாக்கள் இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ் நேராக போனாங்க. அங்கே பார்த்தா 2 கபர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கபர், இந்த பக்கம் ஒரு கபர் இருக்குது. ரசூலுல்லாஹ் உடனே போய் ஒரு மரத்தினுடைய ஒரு கொம்பை உடைச்சி இந்த கபருடைய தலைமாட்டில் ஒரு கொம்பு வச்சாங்க, இந்த கபருடைய தலைமாட்டில் ஒரு கொம்பு வச்சாங்க. அப்போ கொம்பு வச்சதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது என்ன, நீங்கள் செய்ததனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக வேண்டி அந்த கபரிஸ்தானில் இந்த பச்சை மரத்தினுடைய கொம்பை உடைச்சி வச்சிங்க என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 கபரில் இருக்கக்கூடியவர்களும் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடுமையான முறையில் அல்லாஹுத்தாலா தண்டனை கொடுத்துட்ருக்கிறான். அந்த தண்டனையை லேசாக்கிறதுக்காக வேண்டி, அந்த தண்டனையை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த பச்சை கொம்பை நட்டுனேன். இந்த கொம்பு பச்சையாக இருக்கிற வரைக்கும்
இந்த கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை அல்லாஹ்வுத்தாலா நிறுத்தி வச்சிருவான். காஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த கபரில் அல்லாஹ்வுத்தாலா தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், என்ன பாவம் செய்தார்கள் என்று கேட்ட பொழுது, அவங்க செஞ்ச பாவம் பெரிய பாவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஒன்றுக்கு இருந்தால் கழுக மாட்டார், ஒன்று இருந்தால் சுத்தம் செய்ய மாட்டார். எங்கேயாவது செவுத்த கண்டா அல்ல நாய் பேய் மாதிரி காலை தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு இருந்துட்டு சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருந்தால் அவர் நிச்சயமாக கபரிலே தண்டிக்கப்படுவார். இதா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஆளுடைய கபரு ஒன்றுக்கு இருந்து கழுகாதன் காரணமாக அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொருடைய கபரோ, அவர் எப்போ பார்த்தாலும் கீபத்து பேசிக்கிட்டே இருப்பார். அடுத்தவரை பற்றி புறம் பேசுதல், பரதூஷணம் பேசுறதே அவருடைய வேலை. அடுத்தவரை பற்றி கழுகிறது தான் அவருடைய வேலையே. இந்த மாதிரி கழுகி அவர் கீபத்து அதிகமாக பேசுவதன் காரணமாக அவர் அந்த கபரிலே தண்டிக்கப்படுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெரிய பாவம் கொலையோ இல்லை, சின்ன பாவங்கள் தான். இருந்தாலும் கபரிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்போ யார் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அதற்கு தகுந்த மாதிரி உண்டான தண்டனையை அல்லாஹு தஆலா கபரிலே கொடுப்பான். அது நிச்சயமாக அல்லாஹு தஆலா கொடுப்பான். அப்போ அதனால நம்முடைய கபரில் இருந்து நாம் தப்பிக்கணும்னு சொன்னால், நம்முடைய கபருடைய வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொன்னால், நாளை மறு உலகத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் நம்மை எழுப்புகின்ற வரை நம்முடைய கபரில் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால், நம்ம முடிந்த அளவுக்கு நாம் நன்மைகளை செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டும். நல்ல சாலிஹான பிள்ளைகளை நீங்கள் வளர்த்திருப்பீர்களேயானால் அவர்கள் துஆ செய்தால் அந்த துஆ அல்லாஹ் தஆலா நம்முடைய கபருக்கு அனுப்புவான். அந்த துஆவின் காரணமாக நமக்கு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா, ஒரு மகன் தன்னுடைய மௌத்தா போன தாய்க்காக வேண்டியோ தகப்பனுக்காக வேண்டிய துஆ செய்தால் ஸ்போர்ட்டில் அல்லாஹ் தஆலா அந்த கபருக்கு எத்தி வைக்கிறான். அந்த ஸ்போர்ட்டில் இவன் என்ன கேட்குறானோ அதை அந்த கபராளிகளுக்கு உடனே அல்லாஹ் தஆலா எத்தி வைக்கிறான். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான ஒரு பிள்ளை துஆ செய்தால் அதை கபருக்கு அல்லாஹ் தஆலா எத்தி வைக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதனால் நீங்கள் மரணப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதை படிக்க வையுங்கள், தீனை படிக்க வையுங்கள், தீனுடைய மார்க்கத்துடைய இஸ்லாத்துடைய காரியங்களை நீங்கள் படிக்க வையுங்கள். ஒரு தகப்பன் மரணப்பட்டு விட்டால், தாய் மரணப்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு படித்து கொடுங்க. அப்படி இருந்தால் தான் நம்முடைய மக்கள் நமக்காக வேண்டி நம்ம மரணப்பட்டதுக்கு பின்னால் துஆ செய்வாங்களே தவிர, இன்னைக்கு அறியாத சில பாமரர்கள், அதாவது மௌத்தா போனால் 2ஆம் பக்கம் சோறு வச்சு விளம்பணும், இதுதான் படிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு, எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு. இது ஒரு சம்பிரதாயமாக, சடங்காக, ஒரு இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு கட்டமாக அவன் நினைத்து அந்த சாப்பாடு விளம்பரத்தில் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கிறான். 3வது அன்னைக்கு ஒரு ஃபாத்தியா, அது பள்ளியில் இருக்கக்கூடிய கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அசர்த்துமாரை கூப்பிட்டு ஒரு துவா ஓதிட்டான்னு சொன்னால் அது எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சுன்னு. அடப்பாவி, நீ செய்ய வேண்டிய வேலை நீ தான் செய்யணும். உன்னுடைய தாயும் தகப்பனும் தான் மௌத்தா போயிருக்கிறது, அப்போ நீ தான் செய்யணும். இங்கே நம்ம யாசீன் ஓதிக்கிட்டு இருப்போம், ஜியாரத்து ஃபாத்தியாவில் 3ஆம் பக்கம் யாசீன் ஓதிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னு சொன்னால் திக்ரு செஞ்சுக்கிட்டு இருப்போம், துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம். சொந்த மகன் வெளியே நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான், குடும்பாதிகள்லாம் வெளியே கொண்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம இங்கே ஓதிக்கிட்டு இருப்போம், நம்ம இங்கே கூலிக்கு மாறு அடிச்சுக்கிட்டு இருப்போம், அங்கே வெளியே கொண்டு போட்டு பின்னே அவர் மௌத்தா போயிட்டார்ல, நல்ல மனுஷன் இல்லை, அப்படி அவன் என்னதான் இருந்தாலும் அந்த ஆள் செஞ்சது சரியில்லை, அந்த ஆள் இந்த வயசில் போயிருக்க வேண்டிய தேவையில்லை, அந்த அளவுக்கு ஃப்ராடு ஆள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை,
இப்படின்னு சொல்லி அந்த மௌத்தா போனவரை பற்றி, பண்டு காலத்தில் மௌத்தா போனவரை பற்றி, இதையெல்லாம் பற்றி அவங்க பயங்கரமான சர்ச்சை வெளியே நடக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இங்கே யாசீன் ஓதி இருக்கிறாங்களே, துவா செய்கிறாங்களே, இதுக்கு மரியாதை செய்ய மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, மரணப்பட்டு போன அந்த கபராளிகளுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மக்களும் துஆ செய்ய வேண்டும். நாமும் நல்ல அமல்கள் செய்திருக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்திருந்தால்தான் நம்முடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக அமையுமே தவிர, எதையாவது காட்டி கூட்டிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஜுமா தொழுகிறதுனாலையோ, வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வைக்கிறதுனாலையோ நமக்கு மறு உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிரோன்னு நீங்கள் சொப்பனம் கண்டா அது தவறு. ஆகவே நம்முடைய மறு உலக வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு அமல் செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் மரணப்படுகின்ற பொழுது ஈமானோடு மரணப்பட்டு கபருடைய வாழ்க்கையை நமக்கு வெளிச்சமாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.